ஒன்றாம் வகுப்பு A3 B தக்ஷனா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பேர் பி தக்ஷனா. நான் ஒன்றாம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச போகிற தலைப்பு கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இரு கைகள் இணைந்தால் ஓசை வரும். அதுபோல தான் நாம் ஒற்றுமையாக வாழும் போது முன்னேற்றம் வரும். கூட்டாக இருந்தால் பலம் அதிகரிக்கும். இந்த உலகம் மிகவும் அழகானது. இங்கு நாம் ஒற்றுமையாக வாழும் போது மனமகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்து நிற்கும். இந்த உலகில் மனிதன் தனித்து வாழ்வது இயலாத ஒன்றாகும். குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் ஒற்றுமை அவசியமானது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்றார் மகாகவி பாரதியார். தேனீக்கள் கூட்டமாக சேர்ந்துதான் தமக்கான கூட்டை கட்டி கொள்கிறது. இவை பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் அவற்றின் பணிகளை சரியாக பிரித்து ஒற்றுமையுடன் வாழ்கிறது. இனி வரும் இவை நமக்கு கூடியுள்ள நன்மையை கூறுகிறது. தனிமரம் தொப்பாகாது என்பது பழமொழி. தனி ஒருவரை விட கூட்டமாக சேரும் போதுதான் பலம் அதிகரிக்கும். இனி வரும் எதிர்காலம் ஒற்றுமையாக இருக்கட்டும். சேர்ந்தால் வாழ்வு, பிரிந்தால் தாழ்வு. நன்றி, வணக்கம்.